Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் pregnancy and embryonic development. ஸோ ஓவரி யூட்ரின் வால் அட்டாச் ஆகிறது தான் இம்ப்ளான்டேஷன். இந்த இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா பிளாஸ்டுலாவில் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் செல்ஸ் அதுதான் செல் மாஸ். இந்த செல் மாஸ் என்ன ஆகும் அப்படின்னா எபிபிளாஸ்ட் அண்ட் ஹைப்போபிளாஸ்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. இதில் எபிபிளாஸ்ட் அப்படின்றது எக்டோடம் அண்ட் ஹைப்போபிளாஸ்ட் அப்படின்றது எண்டோடம். இந்த ரெண்டு லேயர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மீசோடம். ஸோ இந்த மாதிரி இந்த பிளாஸ்டோசிஸ்ட் கேஸ்ட்ரோலாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது தான் கேஸ்ட்ரோலேஷன். இது எதன் மூலிமா ஆகுதுன்னா பிளாஸ்டோமியர்ஸ் மூலயமா இது கேஸ்ட்ரோலாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. கேஸ்ட்ரோலா அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிளாஸ்டுலாவோடைய அடுத்த ஸ்டேஜ் தான் கேஸ்ட்ரோலா. இதில் தான் 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த கேஸ்ட்ரோலாவில் இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பிளாஸ்டோமியர்ஸ் மூலயமா. பிளாஸ்டோமியர்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபர்டிலைஸ்டு ஓவமில் டிவிஷன் நடக்கிறனால ஒரு செல் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் கேஸ்ட்ரோலாவாக மாறும். இதுதான் கேஸ்ட்ரோலேஷன். இதில் 3 ஜெர்ம் லேயர்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு ஜெர்ம் லேயரும் ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ, ஆர்கன், அப்புறம் ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும். ஆர்கனோஜெனிசிஸ் ப்ராசஸ் அப்போது ஆர்கனோஜெனிசிஸ் அப்படின்றது ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ். எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் அப்படின்றது எம்ப்ரியோவிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு மெம்பரேன். ஓகேவா, ஆனால் அது எம்ப்ரியோவில் அது ஒரு பகுதி கிடையாது, அதுலேருந்து இது ஜஸ்ட் உருவாகும். ஸோ அப்படி உருவாகிறது தான் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ். இதில் ஆம்னியான், யோக்சாக், அப்புறம் ஆலன்டாய்ஸ், கோரின். ஸோ இதெல்லாம் எம்ப்ரியோவிலேருந்து உருவாகி அது எதுக்குன்னா எம்ப்ரியோவை ட்ரை ஆகாமல் அப்புறம் எந்த ஸ்ட்ரெஸ்னாலையும் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நியூட்ரியன்ஸ் அண்ட் கேஸ் அப்சர்வ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஆம்னியான் அப்படின்றது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளூயிட் இருக்கக்கூடியது தான் ஆம்னியான் அப்படின்றது. இந்த ஆம்னியான் என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபீட்டஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது இருக்கக்கூடியது தான் ஆம்னியான் அப்படின்றது. நெக்ஸ்ட் யோக்சாக். இந்த யோக்சாக் தான் ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் 3 டேஸில் நம்மளால் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்னால் அது யோக்சாக் மட்டும்தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஆலன்டாய்ஸ். ஆலன்டாய்ஸ் அப்படின்றது ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர். இது இதுவும் ஒரு சாக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் ஒரு கிளியர் ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஆலன்டாய்ஸில் ஒரு கிளியர் ஃப்ளூயிட் இருக்கும். இதுதான் டெவலப் ஆகக்கூடிய ஆம்னியாஸ் கான்செப்டஸ். ஸோ இந்த ஆம்னியாஸ் கான்செப்டஸோடைய ஒரு பகுதியை இந்த ஆலன்டாய்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ இதுதான் அந்த பேபியை அந்த எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது எல்லாமே அந்த இதை ஃபீட்டஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது. அடுத்தது கோரின். கோரின் அப்படின்றது இதுவும் ஒன் ஆஃப் த மெம்பரேன்ஸ். ஓகேவா, இது மெம்பரேன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. மெம்பரேன்னா எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் பாஸ் ஆகலாம் அப்படின்னு இது ஒரு பெரியர் மாதிரி, ஒரு தடுப்பு மாதிரி. அது வழியாக தான் அது எந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ்லாம் உள்ளே அனுப்பலாம், வெளில வரலாம் அப்படின்றது அது என்ன டைப் ஆஃப் மெம்பரேன்றதை பொறுத்து அது இருக்கும். ஸோ கோரியான் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த மெம்பரேன். இந்த மெம்பரேன் அந்த ஃபீட்டஸை சுற்றி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஃபீட்டஸை இதுவும் இந்த எல்லா மெம்பரேன்ஸுமே என்ன பண்ணால் அந்த ஃபீட்டஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த எல்லா மெம்பரேன்ஸோடைய வேல்யூமே. அந்த ஃபீட்டஸ் ஃபார்ம் ஆகும்போது அதை சுற்றி கவராக இருக்கிறது தான் கோரியான் அப்படின்ற மெம்பரேன். இந்த ஃபீட்டஸ் இந்த ஆம்னியாட்டிக் சாக், அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஃபில் ஆகிருக்கு இல்லையா, அந்த சாக்கில் இருக்கும்போது அந்த சாக் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா கோரியான் அப்புறம் ஆம்னியான், இது ரெண்டுமே இந்த 2 லேயர்ஸ்னாலேயும் தான் இந்த ஆம்னியாட்டிக் சாக் ஃபார்ம் ஆகியிருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா எண்டோமீட்ரியம், அதாவது யூட்ரஸோடைய மெம்பரேன், யூட்ரஸோடைய ஒரு லேயர் தான் எண்டோமீட்ரியம். மதரோடைய இந்த எண்டோமீட்ரியமுக்கும் ஃபீட்டஸையும் இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் இந்த ஆம்னியாட்டிக் சாக்கு. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் மூலயமா தான் மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் நடுவில் நியூட்ரியன்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர், பயோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஆம்னியான் அப்படின்றது ஒரு டபுள் லேயர் டிரான்ஸ்லூசன்ட் மெம்பரேன். டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்றது ஒன்றில் செமி டிரான்ஸ்பரண்ட், பாதி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன். இதில் தான் அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இது அந்த எம்ப்ரியோவுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி அதை எல்லா இன்ஜுரிஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த எம்ப்ரியோ இது ஃப்ளூயிடுன்றனால எம்ப்ரியோ அதை ஃப்ளோட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இது அந்த ஃபீட்டஸ்க்கு ஏற்ற டெம்பரேச்சரை இது மெயின்டைன் பண்ணும்.
அதுக்கப்புறம் அந்த ஃபீட்டஸ் வந்து மூவ் ஆகும் மாதிரி ஒரு மீடியத்தையும் வந்து இது தரும். நெக்ஸ்ட்டு வந்து யோக் சாக் அப்படின்றது வந்து பார்ட் ஆஃப் அ கட். இது வந்து கட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுடைய ஒரு பார்ட் தான் வந்து கட் அப்படின்றது. இதன் மூலிமா தான் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து ஃபஸ்ட் அந்த பேபிக்கு வந்து போய் சேரும். இது வந்து இந்த ஹியூமன் ஃபீட்டஸ், யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஹியூமன் ஃபீட்டஸோடைய ஒரு டயக்ராம். இதில் வந்து எல்லா இதுவும் கிளியராக இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் இது வந்து ஆம்னியான். இதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது தான் வந்து கோரியான் அப்படின்றது. இது வந்து நம்மளுக்கு யூட்ரஸ். அதுக்கப்புறம் இது வந்து அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆம்பிளிக்கல் கார்டு. அதுக்கப்புறம் இதை சுற்றி இருக்கிறது தான் வந்து பிளாசண்டா. அடுத்தது பிளாசண்டல் வில்லி. ஸோ இதெல்லாம் என்னென்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இது வந்து ஆலன்டாய்ஸ், இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஆலன்டாய்ஸ். இது ஃபெலோப்பியன் டியூப். இது வந்து ஃபீட்டஸ். அப்புறம் இது வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இது நெக்ஸ்ட்டு வந்து ஆலன்டாய்ஸ். இந்த ஆலன்டாய்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்மால் அவுட் பாக்கெட்டிங், அதாவது அதுலேருந்து சின்னதாக அதுலேருந்து க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இதுலேருந்து க்ரோ ஆகும் இந்த ஆலன்டாய்ஸ்லேருந்து. ஓகேவா? இது எங்கே க்ரோ ஆகும் அப்படின்னா யோக் சாக்கோடைய எம்ப்ரியானிக் டிஷ்யூவோடைய போஸ்டீரியரில். ஓகேவா? யோக் சாக் வந்து எம்ப்ரியானிக் டிஷ்யூஸ்னால வந்து மேடப் ஆகிருக்கும். அதோடைய கார்டல் எண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, போஸ்டீரியர் எண்டு இல்லைன்னா பாட்டமில். ஓகேவா? பாட்டம் பார்ட்லேருந்து ஒரு க்ரோத் அப்படி ஒன்று வரும். ஸோ இதுதான் வந்து அம்பிளிக்கல் கார்டோடைய ஒரு ஸ்ட்ரக்சரல் பேஸ். அம்பிளிக்கல் கார்டு வந்து இதன் மூலிமா தான் வந்து உருவாகுது. ஸோ இந்த அம்பிளிக்கல் கார்டு என்ன பண்ணுன்னா இந்த எம்ப்ரியோவை வந்து பிளாசண்டா கூட வந்து கனெக்ட் பண்ணும். ஓகேவா? கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து யூரினரி பிளாடரோடைய ஒரு பார்ட்டாகவே இது வந்து மாறிடும். இந்த கோரியான் அப்படின்றது தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர் எது அப்படின்னா வந்து கோரியான் அப்படின்றது அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ இதுதான் எம்ப்ரியோவை வந்து கவர் பண்ணுது இந்த கோரியான். அதுக்கப்புறம் மற்ற எல்லா மெம்பரேன்ஸுமே. ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா மெம்பரேன்ஸுமே இருக்குது. இது வந்து இந்த பிளாசண்டா ஃபார்ம் பண்ணுறதுல வந்து இந்த எல்லா மெம்பரேன்ஸ், அதுக்கப்புறம் இதுவும் வந்து பிளாசண்டா ஃபார்ம் பண்ணுறதுல வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரோஃபோபிளாஸ்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பிளாஸ்டோசிஸ்டினுடைய அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடியது தான் வந்து ட்ரோஃபோபிளாஸ்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ். இது வந்து இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இருக்குது. இதுலேருந்து நிறைய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து வரும். அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு பேர் தான் வந்து கோரியான் வில்லே அப்படின்றது. ஓகேவா? கோரியானிக் வில்லே அப்படின்றது. இதன் மூலயமா தான் அந்த ஃபீட்டலோடைய பிளட் வந்து இதில் தான் வந்து கேரி ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து மேட்டர்னல் பிளட் வந்து கவர் ஆகிருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதான் வந்து சைனசஸ் அப்படின்றது. இதில் இந்த கோரியானிக் வில்லே அதுக்கப்புறம் யூட்ரின் டிஷ்யூஸ் வந்து ஒரு டிஸ்க் ஷேப்பில் வந்து ஒரு பிளாசண்டாவை வந்து ஃபார்ம் பண்ணும். கோரியானிக் வில்லே அப்புறம் யூட்ரின் டிஷ்யூஸ் சேர்ந்து டிஸ்க் ஷேப்பில் பிளாசண்டாவை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த பிளாசண்டா அப்படின்றது ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன். ஆனால் இது டெம்பரரி தான், பெர்மனெண்ட் வந்து கிடையாது. இது ப்ரெக்னன்சி பீரியட் அப்போ மட்டும்தான் இது வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து இந்த ஃபீட்டஸையும் யூட்ரின் வால்லையும் வந்து அம்பிளிக்கல் கார்டு வழியாக வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இது மூலயமா தான் வந்து எக்ஸ்க்ரீட்ரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நடக்கும். அதாவது மெட்டபாலிக் வேஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிறது, பிளட் சர்க்குலேஷன். ஸோ அதுலேருந்து மெட்டபாலிக் வேஸ்ட்லாம் வந்து ரிமூவ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு இந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து ஃபீட்டஸ்க்கு போகிறது, ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஆர்கன் மூலயமா தான் வந்து நடக்குது. இந்த எம்ப்ரியோடைய ஹார்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 4th வீக். ஓகேவா? 4th வீக்கில் வந்து ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பிளட் வந்து அம்பிளிக்கல் கார்டு வழியாக சர்க்குலேட் ஆகும். அம்பிளிக்கல் கார்டு அண்ட் பிளாசண்டா வழியாக வந்து இது வந்து பிளட் வந்து சர்க்குலேட் ஆகும். அதே சமயம் மற்ற டிஷ்யூஸ் வழியாகவும் இது வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் அப்படின்றது ஒன்றில் எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். ஸோ இதுதான் வந்து ப்ரைமரி ஜெர்ம் லேயர்ஸ். இதுதான் வந்து ப்ரிமிட்டிவ். ஓகேவா? ஸ்டார்டிங்லேருந்து இருக்கக்கூடிய ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் ஓல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ரிமிட்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இதிலேருந்து தான் வந்து மற்ற எல்லா பாடி ஆர்கன்ஸுமே வந்து டெவலப் ஆகுது. இந்த எண்டோடர்ம்லேருந்து எக்டோடர்ம்லேருந்து எதெல்லாம் டெவலப் ஆகுதுன்னா எக்டோடர்ம்லேருந்து சிஎன்எஸ் அப்புறம் பிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து இதுலேருந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் எபிடர்மிஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், எபிடர்மிஸ்லேருந்து வரக்கூடிய மற்ற ஆர்கன்ஸ்லாம், அதுக்கப்புறம் மேமரி கிளான்ஸ்லாம் வந்து எக்டோடர்ம் மூலயமா வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ, கார்ட்லேஜ், போன், மசில்ஸ், அதுக்கப்புறம் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்றது கிட்னி,
யுரேட்டர், அதுக்கப்புறம் கோனட்ஸ், இது 3 இருக்கிறது தான் வந்து யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து மீசோடர்மில் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் எண்டோடர்மல் டெரிவேட்டிவ்ஸ்லாம் எதுனா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல், அதாவது இந்த கட், அதுதான் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஆர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அதனுடைய டெரிவேட்டிவ். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லிவர், பேங்க்ரியா, தைராய்டு, பேராதைராய்டு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த எண்டோடர்ம்லேருந்து வரக்கூடியது, டெவலப் ஆகக்கூடியது. அதுக்கப்புறம் ஹியூமன் ப்ரெக்னென்சி வந்து 240லேருந்து, அதாவது 240 டேஸ் வரைக்கும் வந்து லாஸ்ட் ஆகும். 240 டேஸ் அப்படின்றது 40 வீக்ஸ். ஸோ இந்த பீரியட் தான் வந்து இந்த ப்ரெக்னென்சி டு பர்த் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து ஜெஸ்டேஷன் பீரியட். இதை வந்து நம்ம 3 மந்த்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேவா? 3 மந்த்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து இதுதான், இந்த டைமில் தான் ஆர்கன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய பீரியட். ஸோ பீரியட் ஆஃப் ஆர்கனோஜெனசிஸ். இப்போ தான் இந்த பாடி ஆர்கன்ஸ், அதாவது ஹார்ட், லிம்ஸ், லங்ஸ், லிவர், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஜென்டிலி ஆர்கன்ஸ், இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுது. அடுத்தது செகண்ட் ட்ரைமெஸ்டருடைய எண்டில் வந்து அந்த செகண்ட் 3 மந்த்ஸ் முடியும் போது, அதாவது 6 மந்த்ஸ் முடியும் போது தான் வந்து ஃபேஸ், அப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஐலிட்ஸ், ஐலாஷ், ஐ பிளிங்க், ஸோ ஐ வந்து பிளிங்காக ஸ்டார்ட் பண்ணும், இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பாடியில் வந்து ஹேர், மசில் டிஷ்யூஸ்லாம் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் போன்ஸ் வந்து ஹார்டராக ஃபார்ம் ஆகுது. அப்புறம் இந்த ஃபியூட்டஸ் வந்து 9 மந்த்ஸ் முடியும் போது ஃபுல்லி டெவலப் ஆகி ரெடி டு பி டெலிவர்ட். ஸோ இந்த ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ பிளாசண்டா வந்து ஒரு டெம்ப்ரவரி எண்டோக்ரைன் கிளாண்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஹியூமன் கோரியோனிக் கோனடோட்ராஃபின், இது வந்து ஹெச்சிஜி, அப்புறம் ஹியூமன் கோரியோனிக் சொமேட்டோமேம்போட்ராஃபின் ஹெச்சிஎஸ், ஆர் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் ஹெச்பிஎல், அப்புறம் ஈஸ்ட்ரோஜன், அப்புறம் ப்ரோஜெஸ்டரான். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ ஒரு தேவையானது, எசென்ஷியல் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பீரியட் அது வந்து செக்ரீட் பண்ணுது. ஓகேவா? இந்த பிளாசண்டா வந்து இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரிலாக்சின் அப்படின்ற ஹார்மோன். ஓகேவா? ரிலாக்சின் அப்படின்ற ஹார்மோன் வந்து ப்ரெக்னென்சியினுடைய லேட்டர் ஃபேஸில் வந்து இது செக்ரீட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டெலிவரி டைம், அதுதான் வந்து பார்ச்சுரேஷன் அப்படின்றது. இந்த பீரியட் அப்போ அந்த பெல்விக் லிகமெண்ட்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹெச்சிஜி, அப்புறம் ஹெச்பிஎல், ரிலாக்சின், ஸோ இது எல்லாமே வந்து ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ மட்டும்தான் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ மற்ற ஹார்மோன்ஸ், அதாவது ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரான், கார்டிசால், ப்ரொலாக்டின், அப்புறம் தைராக்சின், ஸோ இது எல்லாமே வந்து மேட்டர்னல், அதாவது மதர்னுடைய பிளட்டில் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபீட்டல் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப எசென்ஷியல் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேலினுடைய யூட்ரஸ் வந்து யூட்ரஸ்னோட லென்த் வந்து 3 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் வித் வந்து 2 இன்ச்சஸ், இவ்வளோ தான் இதனுடைய லென்த் அண்ட் வித். ஆனால் ப்ரெக்னென்சி பீரியட் அப்போ மட்டும் இது வந்து இதை விட 20 டைம்ஸ் வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ச்சுரேஷன் அண்ட் லாக்டேஷன் பார்க்கலாம்.